என்ன பேசலாம்? இங்கே ஏராளமாக பேசலாம். இப்போ இந்த இடத்துக்கு வர வேண்டியிருக்கு. என்னால் சந்தோஷமாக வந்திருக்காங்க. பாருங்களேன், 70-80களுக்கு மேலே இங்கே உட்காந்துருக்கிற காட்சியை பாருங்கள். ஏன்னா தெரியுது ஆண்டவன் எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு கொடுத்துருக்குறான். இங்கே வந்து பார்க்குற அந்த பலத்தை கொடுத்துருக்கானையா. நாளைக்கு எப்படியோயா, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு வந்து பார்க்குற இந்த இடத்துல கூட்டம் கூட்டமாக குடும்பமாக வந்திருக்கோம் இல்லையா. அதனால் என்ன நினைக்கிறாங்க, குடும்பத்தை முன்னேற்றணும், நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்கணும், அந்த பிள்ளைகள் போகிற இடத்துல நமக்கு ஒரு பெருமையை தேடித்தரணும், அதுங்க வாழணும், அதை நம்ம பார்க்கணும். 4 பேர் வந்து நம்மக்கிட்ட, ஐயா இன்னார் மகனா, இன்னார் மகளா, நீ நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு ஊர் நம்மளை சொல்லணும். அப்படி சொல்லும்படியாக குடும்பத்தை முன்னேற்றி வைக்கிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா. குடும்பத்தை முன்னேற்றணும்ல, அது நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இருந்துடக்கூடாது. அது கையில் 4 காசு இருக்கணும். காசு மட்டும் போதாது, அந்த அயலில் இருக்கிற ஆட்கள் வந்து அதுக்கு கூட பேசணும், ரொம்ப பாராட்டணும். இந்த குடும்பம் இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கு எங்களுக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்படியெல்லாம் இருந்து முன்னேறினா அந்த முன்னேற்றத்திற்கு பெரிதும் உழைக்கிற ஆள் யார்? ஆம்பளை தான் ரொம்ப உழைக்கிறானா, இல்லை பொம்பளை தான் ரொம்ப உழைக்கிறாளா? எப்படி போட்டார் பாருங்க. இந்த பக்கத்தில் ஒரு 3 பேர். ஏனுங்க, பொம்பளை என்னங்க செய்ய முடியும்? நம்ம தானுங்க அங்கே இங்கே போய் வந்து நாடியை பிடிச்சி, அவன் கையை காலை பிடிச்சி கும்பிட்டு கூத்தாடி 4 காதை சேர்த்து எச்ச கூட விழுங்காமல் அதை சேர்த்து வச்சு அதில் போட்டு இதில் போட்டு ஆளாக்குற ஆள் யார்? ஆம்பளை தானுங்க. அதில் ஆண்கள் தான் குடும்ப முன்னேற்றத்துக்கு முக்கியமான ஆட்கள்னு ஒரு 3 பேர். தம்பி பேர் என்ன சொன்னீங்க? இந்த பக்கம் தம்பி கோவை தனபால். கோவையிலேருந்து இங்கே வந்திருக்காரு. நான் அவர் பேச்சை இன்றைக்கி தான் கேட்க போகிறேன். ராஜா அவரை சிபாரிசு பண்ணிட்டார் அப்படின்னா அவர் நல்ல பேச்சாளர்னு அர்த்தம். நல்ல பேச்சாளர். அவர் ரொம்ப உறுதியாக நிற்கிறார். திங்கிறவன் திருவாத்தான் தென்னம் கொடுத்த கதையா, நம்ம பாடுபட இவங்க பேராங்க நாம தான் அப்படின்னு அவர் நிற்கிறார். அவர் பக்கத்தில் இருந்தால் இருக்கார் பாருங்க, அவர் ராஜ்குமார், அவர் ராஜபாளையத்துக்காரர். அவரும் சொல்கிறார், நாயா பேயா ஓடுறாராம் அவர். எதுக்கு? சம்பாதிக்கத்தான். ராத்திரியா பகலா? எதுக்கு? சம்பாதிக்கத்தான். இங்கேயா அங்கேயா? எல்லா இடமும். இந்த தெருநாய் சுற்றும் பாருங்க. ராஜபாளையம் நினச்ச உடனே அது வந்துருச்சு. தெருநாய் ஹை 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 ஹைன்னு இழைச்சிக்கிட்டே சுற்றும். அது மாதிரி மனுஷன் ஓடுறார். அவர் சொல்கிறாரு, நம்ம தாயான்றார் அவர். அந்த கிடைச்சதுக்காரு பாருங்க ராஜா, அவரும் தெளிவாக நிற்கிறார். என்னையா அது, எல்லாம் நம்ம தாயா.
என்ன வரவு என்ன செலவுனா தெரியுமா பொம்பளைகளுக்கு? ஏமா என்ன வரவு வந்திருக்கு? நான் என்னத்தை கண்டேன்? எனக்கு என்ன தெரியும்? அவ்வளோதானே சொல்ல தெரியும். பாடுபடுறவன் நான் தாயா மனுஷன். ஏற பிடிச்சி நிற்கிற ஆளும் தேரை கட்டி இழுக்கிற ஆளும் நம்ம தாயான அவர். 3 பேர் ஆண்கள் நிற்கிறாங்க. இந்த பக்கத்தில் அங்கே குரு ஞானாம்பிகா, அவங்க முனைவர், நல்லா படித்தவங்க. அவங்க இது கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. அவங்களும் கல்லூரியில் வேலை பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீலாம் அந்த காலத்தை வச்சு பேசாதீங்க. அந்த காலத்தில் ஒரு வேலை வேணால் ஆண் சம்பாதிச்சுக்கலாம், பொண்ணு வீட்டில் உட்காந்துருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் சம்பாதிக்கிறத விட நாங்கள் சம்பாதிக்கிறோம். எப்படி? நீங்கள் என்ன சம்பளம் வாங்குறேன்னு சொல்லியா? சொல்லு. உன் சம்பளத்தையாவது தெளிவாக என்கிட்ட சொல்லுவியா நீ? உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.